இன்னைக்கு எத்தனையோ பிராண்டில் இந்த மசாலா, அந்த மசாலா, சிக்கன் மசாலா, மீன் மசாலா, 65 மசாலா, எல்லா மசாலா ஐட்டங்களும் இருக்குது. இந்த மசாலா ஐட்டங்களோட பேக்கெட்டை கண்டிப்பாக எடுத்து அதோட லேபிளில் என்ன எழுதியிருக்குன்னு படித்து பாருங்கள். ஊறுகாய் பாட்டில் இருக்கும் கண்டிப்பாக உங்ககிட்ட. அந்த ஊறுகாய் பாட்டிலில் நான் சொன்ன இன்க்ரீடியன்ட் இருக்கான்னு பாருங்கள். கேட்குதுண்ணா சார், இன்னைக்கு லேப்லேருந்து என்ன புதுசாக வந்திருக்கு அப்படின்னு கேட்குற அளவுக்கு நம்ம சாப்பிட்றோம். எல்லாருக்கும் வணக்கம், நான் டாக்டர் கார்த்திகேயன். நீங்கள் உங்களோட சட்டை துணி, குறிப்பாக கதர் சட்டையெல்லாம் வெள்ளை சட்டையெல்லாம் நல்லா ஸ்டிஃபாக மொடமொடன்னு இருக்கிறதுக்கு காரணம் சலவை தொழிலாளி போடக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட்டு. உங்கள் காட்டன் சாரீ சும்மா ஸ்டிஃப்னு ஜம்முன்னு கட்டிக்கிட்டு கல்யாணத்துக்கு போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது இதே இன்க்ரீடியன்ட்டு கஞ்சி. சலவை தொழிலாளி யூஸ் பண்ணக்கூடிய கஞ்சி அப்படிங்கிறது இந்த மொடமொடப்பை தருது உங்களோட ட்ரெஸ்ஸுக்கு, துணிகளுக்கு. துணி பேப்பர் மாதிரி நிற்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய இதே இன்க்ரீடியன்ட்டுன்னு சொல்ல முடியாது. இதோட அண்ணன், அக்கா, தம்பி யாராவது வேணா இருக்கலாம். ஒரு ரிலேட்டிவ், சொந்தக்காரங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சொந்தக்கார தம்பி இந்த ஒரிஜினல் கஞ்சி மாதிரி நல்லவர் கிடையாது. அதை தான் இன்னைக்கு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கேம் விளையாடுவாங்க. இப்போ நீங்கள் உட்காந்துருக்க இடத்துல இருந்து எந்திரிச்சு போய் நேராக கிச்சனுக்கு போங்க. உங்கள் கிச்சனில் பல உணவுப் பொருட்கள் இருக்கலாம். ஆனால் அதில் பாட்டிலில் அடைக்கப்பட்ட இல்லை பேக்கெட்டில் அடைக்கப்பட்ட பொருட்கள் இருக்கும். அதை நீங்கள் வாங்கியிருப்பீங்க. அந்த பேக்கெட்டில் அடைக்கப்பட்ட பொருளோ பாட்டில் பொருளோ அதை எடுத்து அந்த பாட்டிலில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் என்ன, அந்த பிளாஸ்டிக் கவரில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படிங்கிறத படிச்சு பாருங்க. அதுல ஒரு வார்த்தை இருக்கும், மாடிஃபைடு ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கு. அப்படின்னா அந்த போட்டியில நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஆனா அந்த வார்த்தை இல்லை அப்படின்னா நீங்க வின் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான கிச்சன் ஐட்டம்ஸ்ல, உணவு பண்டங்கள்ல இந்த மாடிஃபைடு ஸ்டார்ச் இருக்கும். இந்த மாவு அப்படிங்கிறது நம்ம துணிகளுக்கு பயன்படுத்திய ஸ்டார்ச் கஞ்சி மாவு, இது ரெண்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. ஆனால் அது வேற, இது வேற. நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்வீட் பாக்கெட் வாங்கியிருக்கலாம். ஃபேமஸான ஸ்வீட் பேக்கரிகள் நிறைய இருக்குது. இதுலேருந்து ஏதாவது ஸ்வீட் வாங்கியிருக்கலாம். அதில் என்ன எழுதியிருக்கு பேக்கெட்லன்னு பாருங்கள். மைசூர் பாக்கு, காஜு கத்லி, ஜிலேபி. சரி, ஸ்வீட்டில் விடுங்க, அதெல்லாம் வேண்டாம். ரசம் பவுடர் இருக்குது பாருங்கள். இப்போ நம்மளே மேக் பண்ணுற ரசம்ங்கிறது ஒன்று இருக்குது. ரெடி டு ஈட்டுன்னு சொல்லிட்டு ரசம் பவுடராகவே நம்மளுக்கு கிடைக்குது. இந்த ரசம் பவுடரோட பாக்கெட் எடுத்து படிச்சு பாருங்க. மசாலா பவுடர் இன்னைக்கு எத்தனையோ பிராண்டில் இந்த மசாலா, அந்த மசாலா, சிக்கன் மசாலா, மீன் மசாலா, 65 மசாலா, எல்லா மசாலா ஐட்டங்களும் இருக்கு. இந்த மசாலா ஐட்டங்களோட பேக்கெட்டை கண்டிப்பாக எடுத்து அதோட லேபிளில் என்ன எழுதியிருக்குன்னு படிச்சு பாருங்க. ஊறுகாய் பாட்டில் இருக்கும் கண்டிப்பாக உங்ககிட்ட. அந்த ஊறுகாய் பாட்டிலில் நான் சொன்ன இன்க்ரீடியன்ட் இருக்கான்னு பாருங்க. பிரெட் வாங்கியிருப்பீங்க பேக்கரியில், பிரெட்டில் இந்த இன்க்ரீடியன்ட் இருக்கான்னு படிச்சு பாருங்க. இப்போலாம் பழத்தை நம்ம வாங்குறது இல்லை, பல ஜூஸ் தான் டைரெக்டாக வாங்குறோம். ஃப்ரூட் ஜூஸஸோட பேக்கெட்டில் இது எழுதியிருக்கான்னு பாருங்க. ஏன்னா எல்லாமே கான்சென்ட்ரேட்டட் ஃப்ரூட் ஜூஸஸ் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்கு தேவையான பிஸ்கட் வாங்கி வச்சிருப்பீங்க. எந்த பிஸ்கட் பாக்கெட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பாக்கெட்டில் நான் சொன்ன இன்க்ரீடியன்ட் இருக்கான்னு பாருங்க. கார்ன் ஃப்ளேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்குது. பால் அப்படியே போட்டு நம்ம அதை ஊற வச்சு அப்படியே பாலோடு சேர்த்து சாப்பிட்றது அப்படிங்கிறது, அதில் இது இருக்கான்னு பாருங்க. நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஓட்ஸ் பாக்கெட் வாங்கி வச்சிருப்பீங்க. எந்த பிராண்ட் ஓட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஓட்ஸ் பாக்கெட்டில் இது எழுதியிருக்கான்னு பாருங்க. டீ காஃபி குடிக்காதவங்க பூட்ஸு, ஹார்லிக்ஸு, போர்ன்விட்டா தான் குடிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாட்டிலில் இந்த இன்கிரிடியன்ட் எழுதியிருக்கான்னு பாருங்க. நூடுல்ஸு, பாஸ்மதி ரைஸ் பாக்கெட்டு, சாஸு, ஜாமு, பீஸாக்கு யூஸ் பண்ணுற பேஸு, பர்கர் பன்னு, எதை வேணால் எடுங்க. நான் ஆல்மோஸ்ட் கிச்சனில் இருக்க எல்லா ஐட்டமையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஈவன் முறுக்கு மிக்சர் கூட கடையில் வாங்கியிருந்தீங்கன்னா விடாதீங்க, அதையும் எடுத்து அது பேக்கெட்டில் இது எழுதியிருக்கான்னு பாருங்கள். சாக்லேட் அப்பப்போ சாப்பிடலான்னு குழந்தைங்களுக்காக வாங்கி ஃப்ரீசரில் வச்சுருக்கீங்களா? ப்ரோட்டீன் பார் அப்படின்னு சொல்லிட்டு எனர்ஜி தரக்கூடிய, புரதம் தரக்கூடிய சத்துக்கள் நிறைந்தது அப்படின்னு சொல்லி இருக்கும். ஆஹா, ப்ரோட்டீன் பாரை வாங்கி வச்சுக்குவோம், நம்ம எக்ஸசைஸ் பண்ணி சாப்பிடுவோன்னு வாங்கி வச்சுருக்கீங்களா? கேக்கு, எனர்ஜி ட்ரிங்க்கு, எதை வேணால் எடுத்துக்கோங்க. இந்த இன்கிரிடியன்ட் இல்லாமல் இருக்க வாய்ப்பு கிடையாது நீங்கள் வாங்கி வச்சிருக்கும் போது. இது இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ச், மாடிஃபைடு ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லலாம். மாவு, ஆனால் இது மாடிஃபை பண்ணப்பட்ட மாவு. மாடிஃபைடு கார்ன் ஸ்டார்ச், சோளத்திலிருந்து எடுக்கக்கூடிய கார்ன் ஸ்டார்ச். இதுதான் அந்த மொறுமொறுப்பு தருது பல உணவுகளுக்கு. மாடிஃபைடு வீட் ஸ்டார்ச், கோதுமையிலிருந்து எடுக்கக்கூடிய ஸ்டார்ச். மாடிஃபைடு ரைஸ் ஸ்டார்ச், அரிசியிலிருந்து எடுக்கக்கூடிய மாவு. மாடிஃபைடு டாப்பியோக்கா ஸ்டார்ச், மரவள்ளிக்கிழங்கு மாவுலேருந்து எடுக்கக்கூடிய மாடிஃபைடு, அதை மாற்றி அமைக்கப்பட்ட மாவு. என்ன டாக்டர் அது மாடிஃபைடுன்னு சொல்றீங்களே, அது என்ன மாடிஃபைடு? அந்த பாயிண்ட் தாங்க மெயின் பாயிண்ட்டு.
அதாவது நம்ம தாத்தா பாட்டி அந்த கொழுக்கட்டை செய்யறதுக்கு நல்லா கெட்டியமாக வரத்துக்கு அந்த மாவை வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணதுங்கிறது வேற. ஈவன் ட்ரெஸ்ஸுக்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ண கஞ்சி அப்படிங்கிறது சிம்பிளாக அதை வடிகட்டி அதை எடுத்தாங்க. இயற்கையான முறையில் எடுக்கப்பட்ட வீட்டில் தயாரிக்கப்பட்ட மாவு அப்படிங்கிறதுல எந்தவித பிரச்சனையும் இருக்க வாய்ப்பு இல்லை. அஃப்கோர்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ், மாவு சத்து, அது ஒரு தனி கேட்டகரி, அதை நம்ம சமாளிச்சுக்கலாம். ஆனால் நான் சொன்ன கோதுமை, அரிசி, சோளம், மரவள்ளிக்கிழங்கு இந்த மாவை எடுத்து இதை வந்து லேப்ல போய் போட்டு இந்த லேப்ல இதை வந்து மாடிஃபை பண்றது தான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. எதுக்காகனா உணவுகளுக்கு ஒரு திக்னஸை கொடுக்கும். இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ச்சுக்கு தனி டேஸ்ட் கூட கிடையாது. ஆனா இது வந்து கண்டிப்பா பேக்கிங்ல சேர்த்தப்படும். சேர்த்தா தான் அந்த உணவுகளுக்கு ஒரு கிறிஸ்பி, நம்ம ட்ரெஸ்ஸுக்கு முடமடப்பு மாதிரி உணவுகளுக்கு ஒரு முடமடப்பு. இப்போ ஜாமு, சாஸ்லாம் இருக்கலாம், அதெல்லாம் திக்னஸ் வரத்துக்கு இதை சேர்த்தணும். ஆக இது உணவோட உணவாக சேர்ந்துடும். நம்மளுக்கு இதோட டேஸ்ட் தனியாக இல்லைங்கிறதுனால அது எந்த உணவு சேர்த்திங்கனாலும், எந்த உணவு தயாரித்து அந்த கடையில் விற்பனை பண்ணணும் அப்படின்னாலும் இது உள்ளார போட்டுட்டோமோ அப்படின்னா அது ரொம்ப திக்காக இருக்கும். அதனால தான் இதுக்கு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ச், மாடிஃபைட் ஸ்டார்ச்னு பேர். இதோட மார்க்கெட் வந்து 1,00,000 கோடி உலகம் முழுக்க. இது வந்து தமிழ்நாடோட பட்ஜெட்டோட அதிகம். ஒவ்வொரு இந்தியரும் அவங்க வாழ்நாளில் நான் உட்பட 8 கிலோ ஸ்டார்ச் வந்து நம்ம சாப்பிட்றோம். வருஷத்துக்கு ஆவரேஜா 8 கிலோ ஸ்டார்ச். இப்போ ஸ்டார்ச் பொறுத்த வரைக்கும் மாடிஃபைடு ரைஸ் ஸ்டார்ச், அந்த கஞ்சி எப்படி அரிசியிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய கஞ்சியை மாடிஃபை பண்றது, ஹைட்ராக்சி ப்ரொபைலேஷன் அப்படிங்கிற கெமிக்கல் ப்ராசஸ் ஹைட்ராக்சி ப்ரொபிலேட்டட் ஸ்டார்ச்சா மாறுது. கார்ன் வந்து கிராஸ் லிங்க்டு கார்ன் ஸ்டார்ச் பாஸ்பேட்டா மாறுது, மாடிஃபைடு கார்ன் ஸ்டார்ச். கோதுமை வந்து அசிட்டிலேட்டட் வீட் ஸ்டார்ச் அப்படின்னு மாறுது. டாப்பியோக்கா, மரவள்ளிக்கிழங்கு வந்து மாடிஃபைடு டாப்பியோக்கா மால்டோடெக்ஸ்ட்ரினா மாறுது. கிராஸ் லிங்கிங், அசிட்டிலேஷன், ஹைட்ராக்சி ப்ரொபிலேஷன், நம்ம ஒன்றும் சயின்டிஸ்ட் கிடையாது. பட் இருந்தாலும் இதெல்லாம் வந்து கெமிக்கல் மாடிஃபிகேஷன்ஸ், வேதியியல் மாற்றங்களை நம்ம பண்ணினா தான் அந்த கன்சிஸ்டன்சியும் அது கெட்டு போகாத தன்மையும் கிடைக்குது. அதனால தான் இந்த வேதியியல் மாற்றத்துக்கு உள்ளாகுது இந்த ஸ்டார்ச். டாக்டர் ராபர்ட் லுஸ்டிக் இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாடிஃபைடு ஸ்டார்ச் அப்படிங்கிறது நம்ம உணவுல பிளாஸ்டிக்கை சேர்த்துறதுக்கு சமம் அப்படிங்கிறாரு. இன்னொரு வாட்டி சொல்றேன், பிளாஸ்டிக். ஆக நம்ம ஸ்டார்ச் அப்படிங்கிற பேர்ல பல்வேறு உணவுகள்ல நம்ம சாப்பிடக்கூடியது பிளாஸ்டிக். சாப்பிடக்கூடிய பிளாஸ்டிக், எடிபிள் பிளாஸ்டிக்கா நம்ம சாப்பிட்றோம். ஆனா முக்கியமான ஒரு ஃபேக்டை புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஒரு கட்டி வெல்லம் சாப்பிட்டா கூட அவ்வளோ ஸ்பீடா நம்ம ரத்தத்துல சர்க்கரை அளவுகள் ஏறாது. இந்த ஸ்டார்ச்சை நம்ம சாப்பிடும்போது மிக வேகமா சர்க்கரை அளவு ஏற்றும். ஏன்னா இதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் மிக மிக அதிகம். ஒரு ஸ்டடிங்க அமெரிக்கன் ஜர்னல் ஆஃப் கிளினிக்கல் நியூட்ரிஷன், இந்த ஸ்டடியில வந்து எந்த அளவுக்கு இந்த ஸ்டார்ச் உணவுகள்ல நம்ம கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சிருக்கக்கூடிய ஸ்டார்ச் வந்து ரத்த சர்க்கரை அளவுகளை சுனாமி மாதிரி ஏத்துதுன்னு சொல்றாங்க. அதாவது நம்ம குடிக்கக்கூடிய குளிர்பானங்கள், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் தான் சொல்லுவோம் யூஸ்வலா. 100 ml-க்கு 30 to 40 கிராம் சர்க்கரை அதுல இருக்கும். 100 கிராமுக்கு 40 கிராம் சர்க்கரை. எல்லா குளிர்பானங்கள்லயும், இனிப்பு குளிர்பானங்கள் அதோட அதிகமா இது சர்க்கரையை ஏத்துதுன்னு இந்த ரிசர்ச் சொல்லுது. அப்படின்னா இது எவ்வளவு தீமை வாய்ந்ததுங்கிறத யோசிச்சு பாருங்க. அதாவது நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல, ஜீரண மண்டலம்லாம் அரிசி, பருப்பு, காய்கறிகள், எப்பயாவது வீட்டில் நம்ம பண்டிகை காலங்களில் வீட்டில் செய்யற ஸ்வீட் அப்படின்னு பழகின ஒரு ஜீரண மண்டலம். இந்த ஜீரண மண்டலத்துல நீங்க லேப்ல தயாரிக்கப்பட்ட ஒரு விஷயத்த உள்ள கொடுக்கும்போது உண்மையிலேயே ஜீரண மண்டலம் குழம்பி போயிடும். இப்பெல்லாம் நம்ம வயிறு என்ன கேக்குதுன்னா, சார் இன்னைக்கு லேப்ல இருந்து என்ன புதுசா வந்திருக்கு அப்படின்னு கேட்கிற அளவுக்கு நம்ம சாப்பிடுறோம். யூரோப்பியன் ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டி படி இந்த ஸ்டார்ச் அப்படிங்கிறது நம்ம வயிற்றுல இல்ல சிறுகுடல்ல ஜீரணம் ஆகிறதே கிடையாது. அப்படியே நேரா பெருங்குடலுக்கு போயிடுது. பெருங்குடல்ல இருக்கக்கூடிய நல்ல கிருமிகள்லாம் இதை ஜீரணம் பண்ண ட்ரை பண்ணி அது இறந்து போய் குடல்ல பல வீக் அணுக்களை உருவாக்கக்கூடியதா இருக்கு. இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ்லாம் அதிகமாகுது. லீக்கி கட் சிண்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு. ஒரு விதமான பிரச்சனை. மழை காலத்துல சென்னையில ரோடுகள் எந்த அளவுக்கு லீக் ஆகுதோ அதை விட மோசமா நம்ம குடல் பகுதியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் லீக் ஆக ஆரம்பிக்குது. இன்ஃப்ளமேஷன் உடலுக்குள்ள அதிகமாக ஆரம்பிக்குது. இந்த அலர்ச்சிகள் தான் பெரும்பாலான வியாதிகளுக்கு காரணமா அமையுது. சர்க்கரை, ரத்த கொதிப்பு போன்ற விஷயங்கள் முதற்கொண்டு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நேச்சர் அப்படிங்கிற ஜேர்னல்ல வந்த ஆராய்ச்சிப்படி, நேச்சர் அப்படிங்கிறது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஜேர்னலுங்க. நம்ம மருத்துவத்துறையை பொறுத்த வரைக்கும் தரவுகளா வாட்ஸ்அப் குரூப்ல வர மெடிக்கல் இன்ஃபர்மேஷன் கிடையாது. ஸோ இந்த ஜேர்னலோட ரிசர்ச் படி இந்த இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ச் வந்து கல்லீரலை பாதிக்கும், லிவர் ஃபங்க்ஷனை பாதிக்கும், கணையத்துல இன்சுலினோட உற்பத்தி மற்றும் அதோட செயல்பாடுகளை பாதிக்குது. இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ் ரத்தத்துல அதிகரிக்குது. ஆக உலகத்திலே வந்து ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சிக்கு மிகப்பெரிய லேப் எலிகளா வந்து பயன்படுத்தப்படுவது மனிதர்கள். அதற்கு காரணம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள், பல்வேறு உணவுகள். இந்த வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன பல்வேறு உணவுகள். ஆக இந்த மிகப்பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் ஆராய்ச்சியில நீங்க கலந்துக்க விருப்பம்னா நீங்க வாங்கி சாப்பிடுங்க. இல்ல எனக்கு அந்த ஆராய்ச்சியில வேணாம், நான் ஆரோக்கியமா சாப்பிட்றேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆராய்ச்சியிலிருந்து நீங்க பங்கெடுக்காம விலகி நில்லுங்க. அதாவது நிறைய எல்லாம் சாப்பிட
சாப்பிடணும்னு அவசியமே கிடையாதுங்க. நான் சொன்ன உணவுகள்லாம் கொஞ்சமாக சாப்பிட்டா கூட போதும். இன்னைக்கு எத்தனை ஹாஸ்பிட்டல் எல்லாம் வரிசையாக வந்து கியூ மாதிரி நிற்கிறாங்கங்க. சர்க்கரை, ரத்த கொதிப்பு, அதனால உண்டான காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் ஒரு பெரிய கியூவே இருக்குது. இது வந்து எபிடமிக் மாதிரி அப்படியே பெரிய அளவில் பெரிய ஒரு பாப்புலேஷன் குரூப்பே பாதிக்குதுங்க. உங்கள் பாட்டி தாத்தாலாம் வந்து 95 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்கன்னு இப்படியே அங்கலாச்சுக்கிட்டே இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாதுங்க. ஏன்னா அவங்களுக்கு இதுக்கான அக்சஸே கிடையாது. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கான அக்சஸே அந்த காலத்தில் கிடையாது. எல்லாம் ரீசெண்டாக வந்தது தான். வாழை இலையில் வீட்டில் சமைச்சதை ஆரோக்கியமாக சாப்பிட்டு நல்லபடியாக வாழ்வோம். முக்கியமான இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட அனுபவத்தையும் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து இதை குறித்த புரிதல் இல்லாமல் இவ்வளோ நாள் இருந்திருப்பீங்க, இன்னைக்கு புரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.